கைஸ், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அது எல்லாமே நம்ம கண்ணில் மாட்டல அப்படின்னாலும் கேமராவில் மாட்டிக்கும். அப்படி கேமராவில் சிக்கின சில அமானுஷ்யமான வீடியோஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். ஜெர்ரி ப்ரூஸ் அப்படின்றவருக்கு ஃபேமிலி வீடியோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது குழந்தைங்க விளாட்றது இல்லை ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியே போனால் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுப்பார். May 26, 2009 இவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு குழந்தைங்க இவரோட ஒய்ஃப் எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவர் மட்டும் முழிச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவர் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. ஒரு ரூம்குள்ளே இருக்க கபோர்டில் இருந்து சவுண்டு வருது. இவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப அந்த கபோர்டுக்குள்ளே இருந்து யாரோ லாக் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. இவருக்கு இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம குழந்தைங்க தூங்கிட்டாங்க, ஒய்ஃபும் தூங்கிட்டா, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இப்போ இந்த கபோர்டுக்குள்ளே யார் இருக்கா, யார் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை டே டைமில் ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி நம்ம பசங்க யாராவது உள்ளே ஒளிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே யாருமே இல்லை. இவர் ரொம்ப பயந்தாலும் அந்த டைமில் சரி ஓகே, இது ஏதாவது ஹேண்டிலில் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவர் இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் July 11 அப்போ அந்த கபோர்டு முன்னாடி தன்னோட குழந்தை உட்காந்து 2 பிளேட்டை வச்சு அதில் மியூசிக் போடுற மாதிரி தட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அதை வீடியோ எடுக்கிறாரு. அந்த மொமெண்ட்டில் இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கபோர்டோட டோரு தானாக ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த அந்த பொருள் தானாக மூவ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட அந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் வேறு வீட்டுக்கு போயிட்டாரு. பட் இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களோட நிலமை, ஏர்பக்ஸ் ஹில் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் வாழ்ந்துட்டு இருந்த ஏரியாவில் க்ரைம் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி அங்கே நிறையா பில்டிங்கை எரிச்சிருக்காங்க. இவர் தான் யூடியூபர் ஆச்சு. சரி ஓகே, எரிஞ்ச ஒரு பில்டிங்கை நம்ம வீடியோ போடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குள்ளே போகிறாரு. போயிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயும் கேமராவை சுற்றி காட்டுறாரு. எதுவுமே இல்லை. ஆனால் இவரை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியும் இவருக்கு பின்னாடி யாரோ வந்துகிட்டே இருக்க மாதிரியும் இவருக்கு தோணுது. கொஞ்ச நேரம் கழித்து பர்டிகுலராக ஒரு ரூமில் போயிட்டு இவருக்கே தெரியாமல் கேமராவை இந்த சைடு கொண்டு வர்றப்ப ஒரு செவுத்தோட நடுவில் ஒரு லேடி நின்றுட்டு இருக்க மாதிரி கேமரால பதிவாகிருக்கு. இந்த வீடியோ யூடியூப்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே தீ விபத்து நடந்துச்சுல, ஸோ அதை நடக்கும்போது உள்ள ஒரு லேடியை உயிரோட வச்சு எரிச்சிருக்காங்க. இல்லைனா அந்த லேடி இருக்கிறது தெரியாமல் அந்த பில்டிங்கை கொளுத்தி விட்டு அவங்க தப்பிக்க முடியாமல் உள்ளேயே இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆவி இல்லைனா அவங்களோட உடம்பு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. 1990s அப்போ சவுத் கொரியாவில் இருக்க ஒரு மென்டல் அசைலமில் அங்கே இருந்த பேஷண்ட்ஸும் சரி, அங்கே இருந்த டாக்டர்ஸும் சரி, ஒரு விசித்திரமான நிலையில் இறந்து போயிடுறாங்க. அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலுமே ப்ரூஃப் பண்ண முடியல. இப்போ மென்டலாக பாதிக்கப்பட்டவங்க அவங்களே எதாவது பண்ணிட்டு இறந்துருக்கலாம். ஆனால் அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸும் இறந்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே ஸ்டாஃப்ஸை கொள்ளலை, பட் ஸ்டாஃப்ஸும் இறந்து போயிருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மென்டல் அசைலமுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபாப் டோலோ அப்படின்ற யூடியூபரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான சாரா அப்படின்றவங்களும் அந்த அசைலமுக்குள்ள போறாங்க. இவங்க வீடியோ எடுத்துட்டே போறாங்க, நிறைய இடத்த காட்டுறாங்க. பட் அமானுஷ்யமா எதுவுமே நடக்கல. ஆனா பர்டிகுலரா ஒரு பாத்ரூமை காட்டும்போது அதோட டோரு தானா ஓப்பன் ஆகுது. ஸோ இது அந்த மென்டல் அசைலமில் இறந்து போனவங்களோட ஆவி தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், யூடியூபராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமானுஷ்யமான இடத்துக்கு போகிறாங்களே, அங்கே போகிறப்பல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இது மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் தெரிஞ்சு தான் போகிறாங்களா இல்லை தெரியாமல் மாட்டிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏஞ்சலா அப்படின்றவங்க தன்னோட கை குழந்தையோட வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்போ இவங்களோட செக்யூரிட்டி கேமராவோட அலாரம் அடிக்குது. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒர்க்குக்கு போனால் நம்ம ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. பட் கதவை திறந்து யாருமே உள்ளே வரல. அப்புறம் எதுக்குடா செக்யூரிட்டி கேமரா அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே யாருன்னே தெரியாத ஒரு சின்ன பொண்ணு நின்று இவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த இடத்துல யார் நின்னாலுமே கேமராவில் நல்லாவே தெரியுவாங்க. பட் இந்த பொண்ணோட உருவம் மட்டும் ஏதோ உருவம் நிற்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து கொஞ்ச நாளாகவே
ஏஞ்சலாக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு வந்து பக்கத்தில் யாரோ படுத்திருக்க மாதிரியே தோணுது. நைட்டு இவங்க கை கால் மேலே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. சரி ஓகே, இது வந்து கேமராவில் மாட்டின உருவத்தோட வேலையாக தான் இருக்கும், நம்ம போயிட்டு அங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறாங்க. ஏஞ்சலா போயிட்டு அதே இடத்துல நின்று பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் கேமராவில் நல்லா தான் தெரியுறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணோட உருவம் மட்டும் ஏதோ அமானுஷ்யமான உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. 27 செப்டம்பர் 2024 ஜேலன் அப்படின்ற டிக்டாக்கர் அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இவங்க யதார்த்தமாக வீடியோ எடுக்கிறப்ப அங்கே இருந்த ஒரு பொம்மை அசைகிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை டச் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதை அப்போ அசையலை. அதுக்கப்புறம் இவங்க பயத்தில் வீடியோ எடுத்துகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போய் நின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எஸ், யாருமே இல்லாத அந்த ரூமில் டோர் தானாக க்ளோஸ் ஆகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது அந்த பொம்மையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போகிறப்ப பக்கத்தில் இருந்த இன்னொரு பலூன் பொம்மை தானாக பறக்குது. அதுக்கப்புறம் இவங்க அந்த பொம்மைக்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லி இது உன்னோட வேலை தானே, நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரர் இருக்குல்ல, கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில் அந்த பொம்மையை காட்டுறாங்க. அப்போ தான் அவங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா அந்த பொம்மையோட கை அசையுது. டிசம்பர் 1, 2019 ஆஸ்கார் நோயின்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது ரொம்ப இருமிட்டே தூங்கிட்டு இருக்கான். இதை நோட் பண்ண அவங்க அப்பா ஆஸ்கார் என்னடா இவன் இருமிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாரு. போயிட்டு எதுக்கடா இருமிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப தெரியல, ஏதோ பூச்சி வாய்க்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா இத்தனை பூச்சி கதவுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இவர் அதை பார்த்த உடனே என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரே இடத்துல இத்தனை பூச்சி இப்படி திடீர்னு வந்திருக்கு, இங்கே ஏதோ சரியில்லை, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்கே டோர் பக்கத்தில் ஏதோ அமானுஷ்யமான உருவம் நிற்கிது. இவர் அதை பார்த்து அலறிடுறாரு. ஆக்சுவலாக அந்த உருவம் எங்கே நின்றுட்டு இருந்துச்சோ அதுக்கு பின்னாடி தான் இத்தனை பூச்சிகள் திடீர்னு வந்திருக்கு. எஸ், இப்போ வந்து அமானுஷ்யமான உருவம் ஏதாவது இருக்குன்னு வைங்களேன், பூனையோட கண்ணுக்கு தெரியும். பூனை அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கோம். இல்லை பூனை பயந்துச்சுன்னா அந்த இடத்துக்கே போகாது. நாய் என்ன பண்ணுன்னா அதே இடத்தையே அப்படியே பார்த்துட்ருக்கோம், அந்த இடத்த பார்த்தே குலைச்சிட்ருக்கும். அதே மாதிரி தான் பூச்சிகளும். அமானுஷ்யமான விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே பூச்சிகள் திடீர்னு மொக்க ஆரம்பிச்சிடும். ரோசனா அப்படின்ற ஒரு லேடி நைட் தூங்கிட்டு இருக்கப்ப அவங்களோட ரூமில் அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே நம்ம இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் இவங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் இவங்களோட பூனை பயங்கரமான ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகுது. அந்த பூனை ரொம்ப நேரமாக நின்று ஒரே இடத்தையே பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். எஸ், அந்த பூனை அந்த சைடு போயிட்டு பயங்கரமாக கத்துது. இவங்க பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அமானுஷ்யமாக இருந்திருக்கு. அதை பார்த்து தான் அந்த பூனை கத்தி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நைட்டு தூங்கும்போது இவங்களோட ரூம் கதவுல இருக்கிற பேப்பரோ இல்லை அங்கே தொங்க விட்டுருந்த ஏதோ ஒரு துணியோ தானாக ஆடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் செல்ஃபில் இருக்க புக்கெல்லாம் தானாக கீழே விழுகுது. அப்படி விழுந்தது மட்டும் இல்லாமல் இவங்க கண்ணிலேயே பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அந்த உருவம் சாத்தானா இல்லை பேயா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெக்சிகோவில் இருக்க ஒரு லேடி நைட்டு 1 மணிக்கு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கேமரா ஆன் பண்ணி வச்சு அப்படியே பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்க ஸ்ட்ரீட்டில் மர்மமான முறையில் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போனதாக ஒரு நியூஸ் இருக்குது. இவங்க ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதே ஒரு பயத்தில் தான், தன்னோட சேஃப்டிக்காக தான் வீடியோ கேமரா ஆன் பண்ணி அப்படியே யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு மரத்துக்கடியில் எஸ், ஒரு சின்ன பொண்ணு நிற்கிது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நைட்டு 1 மணிக்கு அங்கே ஒரு சின்ன பொண்ணு நிற்கிதுன்னா அது அந்த இறந்து போன பொண்ணோட ஆவிதான்னு. இவர் ஓமேகலில் யாருன்னே தெரியாதவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி இருக்க கதவுக்கு முன்னாடி அமானுஷ்யமான ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. இவங்க 2 பேர் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து எங்களோட பூனையாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களோட பூனை அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது, அது மேபி கதவை சாத்தியிருக்கும் இல்லைனா வெளியே வந்திருக்கும், அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பூனைலாம் இல்லை, அங்கே யாரோ நிற்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா விளாடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் செக் பண்ணிட்டு வர்றாரு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அமானுஷ்யமான உருவம் மறுபடியும் அங்கே வருது. அதை இவங்களும் பார்த்துட்றாங்க. இந்த வீடியோவில் பார்த்தேன் எந்த ஃபுட்டேஜ் உங்களை ரொம்ப பயம்புறுத்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.